ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரைனிங் டெஸ்டிங் டேட்டா எப்படி ஸ்ப்ளிட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டாவை எப்படி நார்மலைஸ் பண்றது அப்படின்றத பத்தி. ஸோ ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் டேட்டா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரெயின் பண்ண மாடல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதோட அக்யூரசி என்ன, அதோட மெட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாடலை பெர்ஃபார்ம் பண்றது எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா அனலைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து டெஸ்டிங் டேட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்டிங் டேட்டா வந்து பேசிக்கலாக நம்ம வந்து ரெடி பண்ண மாடலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் டேட்டா வந்து நம்ம வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்றதை விட டேட்டாவை எப்படி எடுத்து அதை நம்ம ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் டேட்டாவை பிரிப்போம், அதில் எங்கே டேட்டா நார்மலைசேஷன் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இதுக்கு பேண்டாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிற டேட்டா வந்து சேர்ன் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஒரு CSV ஃபைலாக இருக்கு. அதனால நம்ம ரீட் CSV கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 என்ட்ரிஸ், 3333 என்ட்ரிஸ் இருக்கு. மொத்தம் 20 காலம்ஸ் இருக்கு. அண்ட் இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் நமக்கு 20 காலம்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்க்ரோல் பார் வந்திருக்கு. .t அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாகவும் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாகவும் மாற்றிடும். ஸோ உங்களுக்கு இது ஒரு நீட்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். நிறைய காலம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எதுலேயுமே நல் வேல்யூஸ் இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 3333 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த டேட்டா ஃப்ரேமோட ஹெட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ், மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய காலம் இருக்கிற டேட்டா செட்டை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, ஸ்டேட்ன்றது இங்கே ஸ்டேட் கோட், ஏரியா கோட், ஃபோன் நம்பர், இன்டர்நேஷனல் பேங்க். பேசிக்கலாக இது வந்து நம்ம அந்த ஏர்டெல், ஜியோ அந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெட்ஒர்க்ஸில் இருக்கிறவங்க வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் அந்த நெட்ஒர்க் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுற டேட்டா செட் தான் இது. ஸோ சேர்ன் அப்படின்றது வந்து யார் யாரெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காங்க, யார் யாரெல்லாம் அவங்கள விட்டு போகிறாங்க அப்படின்றதான் சேர்ன். சேர்ன் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் அந்த கம்பெனி விட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபால்ஸ்ன்னு இருக்கிறவங்கலாம் அந்த கம்பெனி விட்டு போகலை, ட்ரூன் இருக்கிறவங்கலாம் அந்த கம்பெனி விட்டு போயிட்டாங்க. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூமரிக் டேட்டாவும் இருக்குது, நிறைய ஸ்ட்ரிங் டேட்டாவும் இருக்குது. நம்ம டேட்டாவோட இன்ஃபோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இங்கே ஸ்ட்ரிங், இன்ட் அண்ட் ஃப்ளோட் 64ன்றதெல்லாம் நியூமரிக் கேரக்டர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்ன் அப்படின்றது வந்து ஒரு பூலியன் கேரக்டர். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சூப்பர். இப்போ நமக்கு வந்து இந்த டேட்டா செட்டை பார்க்கல நம்ம ஸ்ட்ரிங் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும் வச்சு நம்ம இப்போ ஒரு ட்ரைனிங் செட் கிரியேட் பண்ணுவோம் அண்ட் டெஸ்டிங் செட் கிரியேட் பண்ணுவோம். ட்ரைனிங் செட், டெஸ்டிங் செட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எதை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோன்றது முக்கியம். ஸோ எக்ஸ், ஒய். எக்ஸ் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் பண்ணுற டேட்டா, ஒய் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ண போகிற டேட்டா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ நம்ம எதை எக்ஸா எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸையும் நம்ம எக்ஸா எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதுதான் மாடல் எல்லாம் பாசிங் பண்ணுறது ஈஸி. நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் எப்படி ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் எப்படின்றது வந்து ஃபர்தர் எக்ஸசைசஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா df டாட் காலம்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு அது கொண்டு வந்துடும். நம்ம இப்போ இது ஒவ்வொரு காலமாக பார்த்து அது ஸ்ட்ரிங்காவோ இல்லை இன்டிஜராவோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம வந்து ப்ரெடிக்டாரில் சேர்த்துக்க போகிறோம். ப்ரெடிக்டார் அப்படின்னு சொன்னோம்னா எதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சாம்பிள் பார்ப்போமே. இப்போ டோட்டல் இந்த காலம் எடுத்துக்கலாம், டோட்டல் இன்டர்நேஷ்னல் சார்ஜ்.
ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டி டைப் ஃப்ளோட் 64 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டாட் டி டைப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட் 64ன்றது வந்துருச்சு. இப்போ நான் இதை ஸ்ட்ரிக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். நமக்கு ஃப்ளோட் 64 வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணலாம். நம்ம லாஜிக்கில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் column in df of columns d type f of all. இது ஒவ்வொரு காலமா இட்ரேட் பண்ணி d type இது நமக்கு ஸ்ட்ரிங்கா வேணும். ஓகே, பாத்தீங்கன்னா நமக்கு இது இந்த லூப் வந்து எந்தெந்த காலம் எந்தெந்த டேட்டா டைப்ல இருக்குன்றத பிரிண்ட் பண்ணுது. நம்ம இப்போ அதை அப்படியே மாற்றி if d type equals int 64 or d type equals float 64. நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டாவோ இல்ல ஃப்ளோட்டாவோ இருந்துச்சுன்னா அதை ஒரு லிஸ்ட்ல அப்பன் பண்ணிட்டே வரப்போறோம். ஓகே, ஸோ இந்த காலம்ஸ்லாம் தான் நியூமெரிக்கல் காலம்ஸ் நம்ம இப்போ இருக்கிற டேட்டா செட்ல. இதை நம்ம எப்படி வியூ பண்றது? df ஆஃப் கால்ஸ் அப்படின்னு கொடுத்தா நமக்கு இந்த 16 காலம்ஸும் வந்துருச்சு. டாட் ஹெட் ஆஃப். ஓகே, இன் தியரி நம்ம இதை இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ரெடிக்டர் டேட்டா செட், அதாவது எக்ஸ் எக்ஸ் அண்ட் நமக்கு ஒய் வந்து ஒய் எப்பவுமே ஸ்மால் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. df டாட் ஷேன் தானே? ஆமா, ஷேன். ஓகே, இப்போ நீங்க ஒய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பூலியன் அரேவா இருக்கும், சீரிஸ் இந்த தடவை pandas யூஸ் பண்றதுனால. ஸோ நம்மளுக்கு எக்ஸும் கிடைச்சிருச்சு, ஒய்யும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நார்மலைசேஷன் கான்செப்ட்ஸ்க்கு வரோம். நார்மலைசேஷனுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் லெங்த், ஏரியா கோட், நம்பர் மெசேஜ், இது நம்ம சாம்பிள் அப்படின்றனால நம்ம வந்து ஏரியா கோட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன் தியரி நீங்க இதை யூஸ் பண்றப்ப அந்த ஏரியா கோட் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏரியா கோடுன்றது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடையாது, ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ. ஸோ இப்போ கூட நம்ம அதை பண்ணிக்கலாம், ஏரியா கோட ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே மெட்ரிக் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், செகண்ட்ஸ், மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி அக்கௌண்ட் லெங்க்த்தும் டோட்டல் கால்ஸும் வந்து தே ஆர் நாட் த சேம் மெட்ரிக். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா சில வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 இருக்கு, சில வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நீங்க மாடல்ல நீங்க இந்த டேட்டா செட்டை புஷ் பண்றப்போ ஹையர் வேல்யூஸ், அதாவது நிறைய ரேஞ்ச் இருக்கிற வேல்யூஸ் வந்து அவுட்புட்டை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். அதனால இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாருங்க, ஒன்னுக்கு 39 இருக்கு, ஒன்னுக்கு 50 இருக்கு, ஒன்னுக்கு வந்து 2 தான் இருக்கு, ஒன்னுக்கு வந்து 0.7 தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு டேட்டா செட்டும் ஒவ்வொரு ரேஞ்ச்ல இருக்கு. அதனால நம்ம மாடலுக்கு வந்து எந்த டேட்டா செட் அதிக ரேஞ்சோட அதிக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட இருக்கோ அதுக்கு பக்கமா பயஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தை, பயஸ்டா இருக்க சான்சஸ் ஜாஸ்தி. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் ஒரே ரேஞ்சுக்குள்ள கொண்டு வர போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா scikit. scikitல வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவங்க டிஃபால்ட் பேக்கேஜஸாக வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க இதை கோட் பண்ண தேவையில்ல, இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேனகொண்டால இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த scikit ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிருக்கும், பேக்கேஜ் எல்லாமே ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம scikit இம்போர்ட் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ இதுதான் குரூஷியலான பார்ட். இதை ஸ்கேல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் டேட்டாவை பிரிச்சிடலாம். அது ஏன் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம சைக்கிட்டோட பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டோட சின்டாக்ஸ் வந்து இதுதான், ரொம்ப சிம்பிள். ஒரே லைன். ஸோ எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட், அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இதுக்குள்ள நம்ம வந்து எக்ஸையும் ஒய்யையும் பாஸ் பண்ண போறோம். டெஸ்ட் சைஸ் வந்து இருக்கிற மொத்த டேட்டா செட்ல 33% வந்து நம்ம ட்ரைனிங்க்கு போகுது, ரிமைனிங் வந்து டெஸ்டிங்க்கு போகுது. நம்ம இதுக்கு வந்து பொதுவாக யூஸ் பண்ற சைஸ் வந்து 25. ஸோ நான் 25 கொடுத்துருக்கேன். இவங்கிட்ட நம்ம அப்புறம் வருவேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரைன் லென்த் பார்த்தீங்கன்னா 3333 இருந்து 2499 வந்துச்சு. அதோட ஈக்குவலன்ட் ஒய் ட்ரெயின். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேலர் கிட்ட வருவோம். இந்த ஸ்கேலர் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ண போறோம் டேட்டாவை. டேட்டாவை ஏன் நார்மலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா டேட்டாவும் ஒரே மெட்ரிக்ல இல்லை அப்படின்றதுனால. ஸோ இந்த ஸ்கேலர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எக்ஸ் ட்ரெயினை இதுக்கு இன்புட்டா கொடுக்குறோம். அது நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு மாடல் ஒன்று பில்ட் பண்ணி வச்சுக்குது. அது ஸ்கேலர் மாடல்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் அதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண போறோம். எப்படி அப்டேட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ட்ரெயின் scalar dot transform of x. ஓகே, இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் த சாம்பிள். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமா கொடுத்துருந்தோம். இதுதான் இன்புட். இந்த இன்புட்டை இது இப்படி ஒரு அரேவா மாத்திடுச்சு. நமக்கு இன்னும் அது ரீடபிளா வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை டேட்டா ஃப்ரேமா மாத்திக்கலாம். அதனால உங்களுக்கு அந்த காலம் டீடைல்ஸ்லாம் போயிடும். அந்த காலம் டீடைல்ஸும் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா டாட் காலம்ஸ் ஈக்குவல்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு கால்ஸ்ன்ற லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். யா, நம்ம இதுல வந்து ஏரியா கோட் டெலிட் பண்ணோம்ல, அதனால எரர் அடிக்குது. நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க பாருங்க, இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா அதுல எவ்வளவு வேரியேஷன் இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 வந்துருச்சா? எல்லாத்துக்கும் மினிமம் வேல்யூ பாருங்க, மேக்ஸிமம் போனோம்னா -1 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் 6 வரைக்கும் இருக்கும். ஆனால் that would be exceptions. ஓகே, ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே யூனிட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரே மெட்ரிக்ல இருக்கு. ஸோ அதுதான் இந்த நார்மலைசேஷன் பண்ணணும். அண்ட் இந்த நார்மலைசேஷன்ல ஏன் நம்ம வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் டேட்டால ட்ரைனிங் டேட்டாவோட எந்த ஒரு விஷயமும் உள்ள வந்துடக்கூடாது. நம்ம இந்த நார்மலைசேஷன் பண்றப்ப கூட ஒரு மாடல் கிரியேட் பண்றப்ப ட்ரைனிங் டேட்டா வச்சு அதை ட்ரெயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டாவையும் டெஸ்டிங் டேட்டாவையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணோம். அதனால நம்ம மொத்த டேட்டா வச்சு இதை நம்ம ட்ரெயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டெஸ்டிங் டேட்டால ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் ட்ரைனிங் டேட்டாவோட ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு போயிடும்.
அது போகக்கூடாதுன்றதுனால தான் நம்ம இது ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம நார்மலைஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் நார்மலைசேஷன், இதுதான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ண டேட்டாவில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அதோட டேட்டா டைப் என்னன்றதை பார்த்தோம். நல் வேல்யூ இருக்கான்னு பார்த்தோம். இந்த தடவை நம்மகிட்ட நல் வேல்யூ இல்லை, அந்த ஸ்டெப்பே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேட்டாவோட நியூமெரிக்கல் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டா செட்டோட ஒரு சாம்பிள் பார்த்தோம். அந்த டேட்டா என்னென்ன மாதிரி இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற ஒரு சாம்பிளை எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நியூமெரிக்கல் டேட்டாஸ்லாம் வச்சு ஒரு காலம் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த காலம் லிஸ்ட்ல இருந்துட்டு நம்ம ஏரியா கோடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை நம்ம ப்ரெடிக்டர் டேட்டா செட்டாகவும் அதுக்கப்புறம் நம்ம df.churn அப்படின்ற ஒரு பூலியன் வேல்யூவை ப்ரெடிக்டபிள் டேட்டா செட்டாகவும் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம அந்த ரெண்டு டீட்டெயில்ஸை வச்சு 25% டெஸ்டிங் டேட்டா, 75% ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிளிட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் டேட்டா வச்சு ஒரு ஸ்கேலரை நம்ம ட்ரெயின் பண்ணி ட்ரைனிங் டேட்டாவையும் டெஸ்டிங் டேட்டாவையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை நம்ம ரீடபுளாக இருக்கணுன்றதுக்காக அதை ஒரு பேண்டஸ் டேட்டா ஃப்ரேமாக மாற்றி அதுக்கு காலம்ஸ்லாம் செட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் டேட்டா அண்ட் டேட்டா நார்மலைசேஷன். இதில் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிள் டேட்டா செட்டுன்றதுனால நம்ம எதையுமே பிளாட் பண்ணி பார்க்கல, எதுவுமே பண்ணலை. ஸோ நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டேட்டா செட்டையும் நம்ம திரும்ப பிளாட்லாம் பண்ணி பார்த்து இதில் எதெல்லாம் தேரும் எதெல்லாம் தேராதுன்னு பிரித்து நம்ம வந்து மாடலை பில்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம எப்படி மாடல் பில்ட் பண்ணுறது, அந்த பில்ட் பண்ண மாடலை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, அந்த அதை எவாலுவேட் பண்ண மாடலை எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.